அண்மை செய்தி சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் ஆய்வு செய்த தாவேக எம்எல்ஏ சரவணன் அதிகாரிகளிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பிய நிலையில் அதிகாரிகள் திணறியிருக்கின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்கள். வணக்கம் ஆபிரகாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சாத்தான்குளம் அரசு மருத்துவமனை மற்றும் பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை, போதிய வசதிகள் செய்து தரப்படவில்லை என ஸ்ரீவைகுண்டம் தமிழக வெற்றி கழக எம்எல்ஏ சரவணனிடம் அப்பகுதி பொதுமக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் அந்த எம்எல்ஏ சரவணன் அப்பகுதிக்கு நேரடியாக வந்து ஆய்வு செய்தார். அப்போது சாத்தான்குளம் பேருந்து நிலையத்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் கழிவறையில் சுத்தமாக இல்லை எனவும் அந்த தண்ணீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை எனவும் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனை எம்எல்ஏ சரவணன் நேரடியாக சென்று அதனை உறுதி செய்தார். தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அறிவுறுத்தினார். மேலும் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனையில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை, பேறுகால அறை திறக்கப்படவில்லை, டயாலிசிஸ் மையம் திறக்கப்படவில்லை என புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனைத் தொடர்ந்து அங்கும் எம்எல்ஏ ஆய்வு செய்தார். அப்போது அந்த பகுதியில் உள்ள கழிவறை, அதாவது நோயாளிகள் படுக்கும் இடத்தின் அருகே உள்ள கழிவறையில் சுத்தமாக இல்லை எனவும் துர்நாற்றம் வீசியவாறு இருக்கிறது எனவும் எம்எல்ஏ அதை கண்டறிந்து அங்கு பணியில் இருந்த மருத்துவரை அழைத்து இது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அங்கு பணியில் இருந்த பெண் மருத்துவர் எம்எல்ஏவிடம் இது குறித்து நாங்கள் விரைவில் நடவடிக்கை எடுப்போம் என மலுப்பலான பதில் கூறினார். தொடர்ந்து இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் எனவும் இது போன்ற அடிப்படை வசதிகளை உடனுக்குடன் தீர்வு செய்ய வேண்டும் எனவும் இது குறித்து ஏதேனும் உதவிகள் தேவைப்பட்டால் தன்னை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் இந்த அரசு மருத்துவரை கண்டித்தார். மேலும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்படுத்தியது. மேலும் அப்பகுதியில் உள்ள பல்வேறு அரசு அலுவலகங்களுக்கும் சென்று இதுபோல ஆய்வை தொடர்ந்தார் ஆபிரகாம்.